தமிழக வெற்றிக் கழகத்தில் 19 மாவட்ட செயலாளர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் 6 மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்வதில் தொடர்ந்து சிக்கல் நிலவுகிறது. இந்நிலையில் மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க அக்கட்சி திட்டமிட்டுள்ளது. இந்த செய்தி தொகுப்புடன் இன்றைய தினம் நிறைவு பெறுகிறது. அடுத்து வருவது நேர்பட பேசு. தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. தமிழக வெற்றிக் கழகத்தில் அமைப்பு ரீதியாக 120 மாவட்டங்கள் உருவாக்கப்பட உள்ளதாக அறிவித்த நிலையில் தற்போது வரை 95 மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மீதமுள்ள 25 மாவட்ட செயலாளர்களை நியமனம் செய்வதில் சிக்கல் இருந்ததால் கடந்த ஒரு மாதமாக மாவட்ட செயலாளர்கள் நியமனம் நடைபெறாமல் இருந்தது. இறுதிப் பட்டியல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பெரம்பலூர், தருமபுரி, சென்னை, திருவள்ளூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் உள்ள தொகுதிகளுக்கான மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். பனையூரில் இதற்கான கூட்டம் நடந்தது. புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் தவேக தலைவர் விஜயை சந்தித்தனர். பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பை அவர் நிறைய கொடுக்கிறாரு. முக்கியமா பாத்தீங்கன்னா எல்லா போஸ்டிங்லயும் பெண்களை கொடுக்கறாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். எல்லா கட்சியிலுமே ஆண்கள் தான் அதிகமா இருப்பாங்க. பெண்கள் ஏதாவது ஒரு மூலையில தான் இருப்பாங்க. ஆனா எங்க தளபதி தலைவர் ஒரு போஸ்டிங்லயும் கூட ஒரு பெண்களை சேர்த்துக்கிட்டாரு. இதுவே பெரிய விஷயம். உழைப்பவர்கள் எப்பயுமே முக்கியத்துவம் தமிழக வெற்றி கழகத்தில் உண்டு. எல்லாருக்கும் தெரியும். அதை ஏற்றுக்க முடியாது. கட்சி உங்களை நம்பி தான் வந்திருக்கிறேன். சிறப்பாக எல்லாரும் செயல்பட்டு கட்சி வளர்க்கறதுக்கு பாடுபடணும்னு சொல்லியிருக்கேன். எல்லாருமே சரி சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து கட்சி தலைவர் விஜய் முடிவு செய்வார் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். 114 மாவட்ட செயலாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சு. மாவட்டத்தில் ஆல்மோஸ்ட் ஃபில் பண்ணிட்டீங்க. ஒரு 6 மட்டும் தான் இருக்கு. இந்த 6 எப்போ போட போறீங்க? மிச்சம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? எங்கள் தலைவர் அதற்கு அடுத்தபடியாக அதை அறிவிப்பார். அதுக்கு அடுத்தபடியாக மிக விரைவில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கும். மாவட்ட செயலாளர்கள் நியமனம் இன்று முடிவடைந்தால் அடுத்த ஒரு வாரத்திற்குள் உட்கட்டமைப்பு நிர்வாகிகள் பட்டியலை வெளியிட்டு பொதுக்குழுவை நடத்த கட்சி தலைமை திட்டமிட்ட நிலையில் மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்வதிலேயே தொடர்ந்து சிக்கல் நீடிப்பதால் என்ன செய்வதென்று தெரியாமல் நிற்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் யாரை மாவட்ட செயலாளராக தேர்வு செய்வது என்பது குறித்து முடிவு எடுக்க முடியாமல் பொதுச் செயலாளர் ஆனந்த் தடுமாறி வருவதால் தொடர்ந்து சிக்கல் நீடிக்கிறது. அதேபோல கட்சியின் சார்பில் 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என 120 மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது பிரச்சனை உள்ள மாவட்டங்களில் எந்த ஒரு குழப்பமும் ஏற்படாமல் இருக்க பல்வேறு இடங்களில் ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என நியமனம் செய்யப்பட்டுள்ள நிலையில் பிரச்சனை உள்ள மாவட்டங்களில் இதையே செய்து முடிக்க கட்சி சார்பில் முடிவெடுத்துள்ளனர். இதனால் 120 என்ற மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கை 130 வரை செல்ல வாய்ப்பு உள்ளது என தெரிய வந்துள்ளது. அடுத்த ஒரு வாரத்திற்குள் கட்சியின் உட்கட்டமைப்பு நிர்வாகிகள் நியமனம் அனைத்தையும் முடிக்க வேண்டும் என ஆனந்திடம் விஜய் தெரிவித்துள்ளதாகவும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர்கள் குழுவுடன் செய்தியாளர்கள் சந்தானம், முருகேஷ் மற்றும் சுரேஷ்குமார்.